அடிஷனலா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிசினஸ் நம்ம எதுக்கு பண்றோம்? ஒரு இன்கம்காக தான் நம்ம வந்து பண்றோம். இந்த பீட்ரி ஆயிலோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்தின் 10 days வந்துட்டு ஹேர் ரீக்ரோத் வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வகையான ஹேர் டிசீஸ் ப்ராப்ளம் நோய்க்கெல்லாம் கூட இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். வித்தின் 1 week 10 daysலயே வந்து இந்த ப்ரௌனா இருக்கிற ஹேர், கிரேயா இருக்கிற ஹேர் எல்லாம் வந்துட்டு நேச்சுரலா பிளாக்கா மாறி இருக்கு. சொட்டத்தலையில முடி வளர்றது, நரைச்ச முடியெல்லாம் வெள்ளையாகுங்கிறது இதெல்லாம் நம்புற மாதிரியா மேடம்? ஆபீஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு போலாமா அந்த மாதிரி கேட்கிற நிறைய பீப்புள் கூட இருக்காங்க. இது தண்ணியில போட்டா கூட கோகலன் இருக்கும். பட் நம்ம ஆயில் அப்படி கிடையாது. வேணா நான் டெமோ வேணா காட்டுறேன். நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வாண்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். நிறைய பர்சன்ஸ் எங்களுக்கு வந்து வந்தது. சோ அதெல்லாம் நான் ஹலோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லிம்ஸ் பிசினஸ் நாலேஜ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய B3 ப்ராடக்டோட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். இப்போ மேடம் தான் B3யோட ஃபவுண்டர். இவங்க பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காக இந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பிரைஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் என்னென்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸா ஒன் பை ஒன்னா இப்ப மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கலாம் இப்ப. ஸோ லெட்ஸ் கோ டு தி டாபிக். ஹலோ மேடம், உங்களை பத்தி உங்க ப்ராடக்ட்டை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறீங்களா? வணக்கம், நான் உங்க சுஹானா பத்ருதீன் பேசுறேன். இந்த B3 ஆயிலோடைய ஃபவுண்டர். இந்த B3 ஆயிலோடைய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்தின் 10 days வந்துட்டு ஹேர் ரீக்ரோத் வந்து ரிசல்ட் கிடைக்கும். எப்படியாப்பட்ட ஹேர் ஃபால் ஆயிருந்தாலும் ஹேர் டேமேஜ் ஆயிருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 10 days உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி மேடம், நம்ம லாஸ்ட் டைம் பண்ண வீடியோல நீங்க ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்க சொன்னீங்க. அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இது நல்ல ஒரு கொஸ்டின் பிரதர். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் நான் வந்து கொடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், மக்கள் வந்துட்டு விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ திரும்ப நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம நான் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்த வீடியோஸ் மூலமா எனக்கு அந்த வியூவர்ஸ் நிறைய பேர் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, சோ இப்ப அவங்க வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் பண்ணாங்க. சோ மேம் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இது மூலமா இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, சோ இது மாதிரி நிறைய பிசினஸ் வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எங்களுக்கு எடுத்து பண்ண ஆசைப்பட்டு எங்களுக்கு வந்துட்டு எப்படி சேல் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு போக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்து வந்தது. சோ அதெல்லாம் நான் வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் செகண்ட் வீடியோ நம்ம பண்றோம். என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க மேடம்? ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் பர்சனல் யூஸ்க்கு வாங்கின மக்கள் எல்லாம் எப்படி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேம் இது வந்துட்டு நாங்க வந்து இது ஸ்டிக்கியா இருக்குமா, இது வந்துட்டு நாங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது வந்து பிஃபோர் பாத் அப்ளை பண்ணணுமா இல்ல நைட் அப்ளை பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்தது. சோ நான் ஒண்ணு ஒண்ணா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். இது பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் வந்து நான் ஸ்டிக்கி ஆயில். ஓகேங்களா, இப்ப நிறைய ஆயில் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு லைக் நம்ம கையில தேய்ச்சிட்டு நம்ம வந்து தண்ணியில போட்டா கூட கோகலன் இருக்கும். பட் நம்ம ஆயில் அப்படி கிடையாது. வேணா நான் டெமோ வேணா காட்டுறேன். இப்ப பாத்துக்கோங்க, நம்ம ஆயில் வந்துட்டு இப்ப நான் வந்து ரப் பண்றேன்னா, இப்ப நம்ம ஆயில் வந்து நான் ரப் பண்ணிட்டேன். சோ கொஞ்சம் பிரதர் தண்ணி எடுங்க, கொஞ்சமா போடுங்க, கொஞ்சமா போடுங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி. ஓகே ஃபைன் ஃபைன். இப்ப பாருங்க, இப்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. இப்ப இதுவே வந்துட்டு வேற ஆயில்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியா கொலகொலன்னு இருக்கும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி நம்ம வந்து சோப் போட்டாதான் அது வந்து போகும். சோ இதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஓகே மேம் அப்ப வந்துட்டு இது வந்து நாங்க மார்னிங் ஆபீஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு போலாமா அந்த மாதிரி கேட்கிற நிறைய பீப்புள் கூட இருக்காங்க. ஓகே மேடம், இந்த ஆயில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது ஒரு மல்டி பர்பஸ் ஆயில். ஓகேங்களா, இது வந்துட்டு யூனிசெக்ஸ் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆல் தி ஏஜஸ். ஓகேங்களா, சோ ஆல் ஏஜ் குரூப்ஸ் கேன் யூஸ். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். சொல்லப்போனா இப்ப லாஸ்ட் டைம் நான் வந்து நம்ம சேனல்ல கொடுத்த சேல்ஸ்ல எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து வித்தின் 1 week 10 daysலயே வந்து இந்த ப்ரௌனா இருக்கிற ஹேர், கிரேயா இருக்கிற ஹேர் எல்லாம் வந்துட்டு நேச்சுரலா பிளாக்கா மாறி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிரான்ஸ், தமாம், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
ஒரு பாட்டில் 2 பாட்டில் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வாங்குறாங்கன்னா மினிமம் 10-20, ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்களே மேம் எங்களுக்கு வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னா நாங்க வந்து ஒரு 50-100 எடுத்து பண்றோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா போச்சுன்னா நாங்க வந்து ஒரு 1000 எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வெல் அண்ட் குட். நான் இப்ப இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து நான் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஏன் மேடம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால நரச்ச முடி வெள்ளையா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த சொட்ட தலையில முடி வளர்றது, நரச்ச முடியெல்லாம் வெள்ளையாகுங்கிறது இதெல்லாம் நம்புற மாதிரியா மேடம் இருக்கு? தட் இஸ் சார், நான் வந்து பாசிபிள்ன்றனாலதான் நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து எல்லா சர்டிபிகேஷனோடய நான் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நிறைய பேரு அதாவது வந்து லைக் யங் ஏஜ்லயே அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரே ஹேர் வருது, பிரவுன் ஹேர் வருது. இப்ப இந்த சின்ன குழந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்காம வந்து சம்பட்டை பிடிச்சி பிரவுன் கலர்ல இருக்கும். சோ இப்ப அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 month, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 15 daysல ரிசல்ட் கிடைக்குது, ஒரு சிலருக்கு 6 months ஆகுது, ஒரு சிலருக்கு 1 month 10 daysலயே கூட ஆயிடுது. சோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா இருக்கு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஓகேங்களா? ஹேர் ரீக்ரோத் இருக்கும், நல்ல முடி வளரும். தட் இஸ் ஹேர் ஃபால் உள்ள ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறமா கிரே ஹேர் பிரவுன் ஹேரை வந்துட்டு பிரிவென்ட் பண்ணி பிளாக்கா கொடுக்கும். இதுதான் நம்ம ப்ராடக்டோட ஹைலைட், ஓகேங்களா? வழுக்கை சொட்ட தலையில தான் முடி வரும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? சோ அவங்க மேபி ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகி நிரந்தரமா வழுக்கி ஆயிருக்கும். சோ அந்த இடத்துல வந்து ரீக்ரோத்தே இருக்க முடியாது, ஓகேங்களா? சோ அப்படி சொல்லி விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஃபேக் தான், ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே மேடம், இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்துட்டு இது வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு தாடி மீசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மென் கேட்பாங்க மேம் எப்படி மேம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து ஃபுல்லா ஷேவ் பண்ணிடணும், ஓகேங்களா? ஷேவ் பண்ணிட்டு ஆரல்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு நார்மலா ஒரு 3 ml ஆயில் எடுத்துட்டு கிராஜுவலா யூஸ் பண்ணணும். லைட்டா இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த ரூட்ஸ் வந்து வர்றது மாதிரி அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ hour இல்லாட்டி ஒரு 1 hour வந்து விட்டுறணும். விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். மார்னிங் டைம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தால் ஒரு 2 ml அந்த மாதிரி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆயிலி ஃபேஸ் மாதிரி தெரியும். நிறைய பேர் கேட்கறாங்க மேம் எப்படி ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணணுமா இல்லாட்டி வந்துட்டு ரூட்ஸ்ல அப்ளை பண்ணணுமா, எப்படி அப்ளை பண்றதுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்தது. போத் மென் ஆர் உமன் டைரக்டா டு தி ஸ்கேல்ப் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா ஸ்கேல்ப்ல இருந்து தான் வந்துட்டு முடி ஃபார்ம் ஆகுது. சோ அந்த ரூட்ஸ் வந்துட்டு ஸ்கேல்ப்ல இருந்து தானே முளைக்கும். சோ நல்ல ஸ்கேல்ப்ல ஒரு 30 செகண்ட் ஃபுல்லா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நார்மலா ஒரு 30 seconds to 1 minute நம்ம வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும், ஓகேங்களா? தட்ஸ் எனஃப். லேடிஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டு தி எண்ட், அதாவது வந்து முடி எவ்வளவு லெங்த் இருக்கோ அது வரைக்கும் கிராஜுவலா அப்ளை பண்ணிட்டு கையை விட்டு இப்படின்ட்டு நம்ம வந்து டிராக் பண்ணணும். சோ தட் அந்த ஆயில் வந்து ஃபுல்லா தலைமுடி ஃபுல்லா நம்மளுக்கு வந்துட்டு பதியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஆயில் வந்து மல்டி பர்பஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ், வெடிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ அந்த ப்ராப்ளம் கூட இந்த அப்ளை பண்றோம் பாத்தீங்கன்னா அது மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு குறையும். இப்ப நீங்க ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆயில வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப தாடி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வந்துட்டு எப்படி நான் வந்து ஹேர் அப்ளை பண்ணணும்னு நான் சொன்னோம் அதே மாதிரிதான் இங்க இருந்து ரூட்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. சோ இங்க இருந்து கிராஜுவலா நம்ம வந்து டிராக் பண்ணி பண்ண வேண்டியதுதான். ஓகே மேடம், இப்போ உங்களோட ப்ராடக்ட்க்கு ப்ராப்பரான எல்லா லைசன்ஸும் வச்சிருக்கீங்களா? நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன் பிரதர், நான் வந்துட்டு நான் பண்ண பிசினஸ்க்கு வந்து எல்லா லைசன்ஸும் எடுத்து தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து நான் ப்ரூஃபோட காட்டணும்ன்றதுக்காக தான் நான் வந்துட்டு எடுத்துட்டே வந்திருக்கேன், ஓகேங்களா? திஸ் இஸ் த லேப் டெஸ்ட் which I have done for the oil, ஓகேங்களா? சோ இந்த லேப் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு போதும். என்னுடைய ஆயில் வந்து ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட், 1% கூட அது வந்து கெமிக்கல் கிடையாது. நீங்க லாஸ்ட் டைம் வந்து உங்களோட நியூ ப்ராடக்ட் ஏதோ லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தீங்க, அந்த ப்ராடக்ட்ட பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்ல முடியுங்களா? இதுதான் நான் வந்து புதுசா லான்ச் பண்ண போறேன்னு சொன்ன ப்ராடக்ட், ஓகேங்களா? இதுமே வந்து M2, ஓகேங்களா? இதுக்கும் நான் எல்லா லைசன்ஸும் வச்சிருக்கேன். பட் இது வந்துட்டு இதோடைய பெனிஃபிட்ஸ் ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவியர் ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு கூட முடியே வளராது அப்படி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. சொல்லப்போனா நம்ப மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 நாளையில ரிசல்ட் கொடுத்துருக்கு. 3 நாளையில ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து செம்ம எஃபெக்டிவா இருக்கு.
இந்த ஹேர் ஆயில் வந்து ரிப்பீட்டடா கேட்டு கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர்ஸ். இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு ஹேர் பேக், ஓகேங்களா? இது வந்து ஹேர் பேக். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுது மேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட வந்து இந்த ஹேர் ஆயிலே வாங்குறாங்க, ஓகேங்களா? அப்ப இந்த ஹேர் ஆயில் வாங்கும் போதே கேட்டாங்க, மேம் நீங்க வந்து ஏதாவது வந்து ஷாம்பூஸ் பண்றீங்களா, இல்லாட்டி வந்து ஏதாவது ஹேர் பேக்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்காங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் பிஃபோர் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் நான் மெயினா லான்ச் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் தான். சோ இப்ப இதுக்கு ஈக்குவலா நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேர் பேக்கும் நான் இப்ப வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? சோ ஹேர் பேக் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நான் சொல்லி கொடுத்துடுறேன். தட் இஸ் லைக் நம்ம வந்து பிஃபோர் பாத் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு எலுமிச்சப்பழம் இருந்தா எலுமிச்சப்பழம், இல்லாட்டி தயிர் இருந்தா தயிர், ஓகேங்களா? இல்ல அது எதுவுமே இல்லாட்டி கூட நார்மல் வாட்டர்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணணும். மென்னா இருந்தாலும் உமனா இருந்தா ஃபுல் முடி கவர் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ hour விட்டுறணும், ஓகேங்களா? ½ hour விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நார்மலா நம்ம வந்துட்டு சொரசொரான்னு நம்ம தேய்ச்சிடக்கூடாது, ஓகேங்களா? நம்ம வந்துட்டு நார்மலா கையில லேசா விட்டு அந்த காஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நார்மலா எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு வார்ம் வாட்டர்ல தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும், ஓகேங்களா? சுடுதண்ணியும் இருக்கக்கூடாது, கோல்டு வாட்டரும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஓகே, இதோட பிரைஸ் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? இப்ப இது பாத்தீங்கன்னா 350, ஓகேங்களா? இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 2500. இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து உங்களுக்கு வந்து 150 grams வரும். 150 grams வந்து உங்களுக்கு 450 rupees வரும். நான் இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே மேடம், இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 350 rupees தான், இது பாத்தீங்கன்னா 2500 சம்திங் சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன டிஃபரெண்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட்லயும் இந்த ப்ராடக்ட்லயும்? என்ன அப்படி அவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் வர்றதுக்கு என்ன காரணம்? இப்ப இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து நீங்க கேட்டீங்க என்னெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட்ஸ். இந்த ஹேர் ஆயிலோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யங்கோ, ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையான ஹேர் டிசீஸ், தட் இஸ் லைக் ரொம்ப இச்சி ஸ்கேல்பா இருக்கும், பேட்சி ஸ்கேல்பா இருக்கும், ஒரு பகுதியில வந்துட்டு முடி வளரவே வளராது, அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம் நோய்க்கெல்லாம் கூட இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். இப்ப இந்த ஆயிலே பாத்தீங்கன்னா இப்ப இது 2500 நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதையே பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு டிமாண்ட்ல தான் வந்து எனக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களோட ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? வீட்ல இருந்து இப்ப நிறைய பேர் அடிஷனல் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன் பண்ணணும்னு தான் பாப்பாங்க, ஓகேங்களா? சோ இப்ப அப்படி உள்ளவங்க வந்து 2 ஸ்கீம் இருக்கு. தட் இஸ் லாஸ்ட் டைம் உள்ள வீடியோல நான் சொல்லிருப்பேன் 5000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா பண்ணலாம். இப்ப நான் வந்து மாத்திருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நான் ஒரு 10 பாட்டில் ஃபர்ஸ்ட் நான் வாங்கி ட்ரை பண்றேன் அப்படின்றாங்க. சோ அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாம் நான் பார்த்தேன். சரி, ஓகே, இப்ப மினிமம் ஆஃப் 3000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து 10 பாட்டில் கிடைக்கும், ஓகேங்களா? வித் ஃப்ரீ ஷிப்பிங். நான் ஒரு பாட்டிலுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 50 rupees கிடைக்கும், ஓகேங்களா? சோ இதே வந்துட்டு 5000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 250 வரும், ஓகேங்களா? 20 பாட்டில் கிடைக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டில்ல 100 rupees ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா? சோ இது டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எடுக்கணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபுல்லாவே நாங்க கொடுத்துருவோம். அந்த ஏரியா ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakhs தேவைப்படும். ஓகே மேடம், உங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல பிரதர், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே Facebookல இருக்கோம், வாட்ஸ்அப்ல இருக்கோம், எல்லா இதுலயும் இருக்கும், ஓகேங்களா? எல்லா இதுலயும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம், நம்ம இருக்கிற எல்லா குரூப்ஸ்லயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டோரிஸ், நம்மளே ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதுல நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இல்ல வீடியோஸ் மாதிரி போட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும்ட்டு, ஓகேங்களா? நான் 10% எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இது போறது 1000%. அந்த அளவுக்கு வந்து பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு. 60 years old லேடி, 70 வயசு தாத்தா, அவங்க எல்லாம் கூட அவங்க ஹேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்ட்டு. அது போக வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, அவங்க வந்து இதாலேயே வந்து ரொம்ப டிப்ரெஷன் கால் ஆயிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு லேடி, அவங்களுக்கு வந்து சிவியர் பால்ட்னஸ் வந்திருக்கு. சோ அவங்க வந்து அதுலயே டிப்ரெஸ்ட் ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியே வராம ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தரும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நல்லா போகுது. இதை நீங்க எடுத்து பண்ணுங்க, ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன். சோ எப்படின்னா, இப்ப நான் வந்து ஆஃபர்ஸ் போடுவேன். சோ அந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கும் நான் ஃபார்வர்ட் பண்றேன். அதை உங்க குரூப்ஸ்ல நீங்க வந்து போடுங்க. சோ அது மூலியமா உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும். இந்த B3 ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கஸ்டமர் ஒன்ஸ் வாங்கிட்டு ரிப்பீட் ஆகுறாங்களா? ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் மோஸ்ட் 70%, ஓகேங்களா? நியூ கஸ்டமர்ஸும் வராங்க.
ஆனா வர கஸ்டமர்ஸ் எல்லாம் மினிமம் 1-2 பாட்டில் வாங்க மாட்டாங்க, 5-10 அப்படிதான் வாங்குறாங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாட்டில் வாங்குறாங்க, அதுக்கப்புறமா நல்லா இருக்குன்னு அவங்களே யூஸ் பண்ணிட்டு பிசினஸ் எடுத்து பண்றாங்க. ஒரு ரீசெல்லர்ஸ் மாதிரி ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்க. அது நல்லா இருக்குன்னு எடுத்து ரிப்பீட்டடா அவங்க பண்றாங்க. அப்ப நான் ஒரு கான்செப்ட் யோசிச்சேன், சரி ஓகே அவங்க மோட்டிவேட் பண்றதுக்காக நம்ம வந்து இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுப்போம் அப்படின்ட்டு. சோ நான் வந்து என்ன ஒரு ஸ்கீம் கொடுக்குறேன்னா, ஒரு மந்த்துக்கு வந்து 100 பாட்டில்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தால் உங்களுக்கு வந்து அடிஷனலா இன்சென்டிவும் உண்டு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம கம்பெனி சைட்ல இருந்து யாரெல்லாம் அடிஷனலா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இப்ப பிசினஸ் நம்ம எதுக்கு பண்றோம், ஒரு இன்கம்காக தான் நம்ம வந்து பண்றோம், யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. சோ அதுல வந்து அடிஷனல் இன்சென்டிவ் இன்கம் வருதுன்னா அது நல்ல விஷயம் தானே. ஓகே மேடம், இந்த இன்சென்டிவ் சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? இப்ப வந்து 100 பாட்டில், இப்ப நான் 2 ஸ்கீம் சொல்லியிருப்பேன், ஒன்னு 3,000 இன்னொன்னு 5,000. இந்த 3,000 ஸ்கீம் வந்து 100 பாட்டில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு 1,000 rupees. ஓகேங்களா? இது 5,000 ஸ்கீம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2,000 rupees இன்சென்டிவா கிடைக்கும். பொதுவா யாருமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்க மாட்டாங்க, நீங்க கொடுக்குறீங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல இப்ப எப்படி தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நம்ம பிசினஸ்ன்றது நம்ம பண்றது எதுக்கு பண்றோம், ஒரு அடிஷனல் இன்கம் ஆன் பண்றதுக்காக தான் பண்றோம். அதையே மக்கள் வந்து எடுத்து ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண முடியுமா, 3,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமான்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து மேம் எங்ககிட்ட பணமே இல்ல மேம், எப்படி மேம் பிசினஸ் பண்றதுன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படி நான் பார்க்கும்போது சரி ஓகே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்னும் அவங்க வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக அடிஷனல் இன்சென்டிவ்ஸும் கொடுப்போம். அப்ப ஆர்வமா இன்னும் வாங்கி பண்ணுவாங்கல்ல அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வந்தது. சோ இது மூலியமாவே நிறைய பேர் வந்து ஃபர்தரா வர்றாங்க, இன்னும் என்ன எடுத்து பண்றாங்க. இந்த ஷிப்பிங் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 350 பிளஸ் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இப்ப மினிமம் 3 பாட்டில்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன் தமிழ்நாடுக்குள்ள. ஓகேங்களா? அதர் ஸ்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் உண்டு. பேமெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜிபே பண்ணிடணும். ஜிபே பண்ணிட்டு நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். உங்களுக்கு வித்தின் 2 days உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும். ஓகே, இப்ப எல்லாருமே பாத்திருப்பீங்க. இப்ப மேடம் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்கள யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலா தேவைப்பட்டாலோ அல்லது பிசினஸ் ரீதியா நீங்க எடுத்து பண்ண விரும்பினாலோ தாராளமா மேடம் ஒரு நம்பர் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோலயும் கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி நீங்க பேமெண்ட் பண்றது, ஷிப்பிங் எல்லா டீடைலுமே மேடம் சொல்லியிருந்தாங்க. சோ அதை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட ஃபுல் டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.